நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. உறவினரிடமிருந்து வந்த செல்போன் அழைப்பு. லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுமாறு கூறிய கணவன். லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச முடியாது என கோபமாக கூறிய மனைவி. ஆத்திரத்தில் கணவன் செய்த கொடூரம். பெற்றோரை இழந்து நிர்கதியாய் தவிக்கும் அப்பாவி சிறுமி. நடந்தது என்ன? இருபத்தி 4 மணி நேரமும் வீடே கதின்னு இருக்கிற நமிதா சாகுவை ரொம்ப நாளா ஆளையே காணும்னு நினைச்சு அவங்க கணவர் லோகேஷ் குமார் கெலாட் கிட்ட கேஷுவலா கேட்டிருக்காரு ஹவுஸ் ஓனர். அப்போ நமிதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு லோகேஷ் சொல்லியிருக்காங்க. தன்னோட மாமியாருடைய செல்போன் எண் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்கிறதால சில நிமிஷத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டு இல்ல நமிதா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. லோகேஷ் எதையோ மறைக்கிறாரு, அதனாலதான் உளர்றாரு அப்படிங்கிறத உணர்ந்த ஹவுஸ் ஓனர் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் லோகேஷ் கிட்ட உங்க மனைவி எங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. முதல்ல அது இதுன்னு சொல்லி சமாளிச்சாலும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு தொடர்ந்து பொய் சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல தானே உண்மையை சொல்லியிருக்காரு லோகேஷ் குமார் கெலாட். ராஜஸ்தானை சேர்ந்த லோகேஷ் குமார் கெலாட்டுக்கு அவங்க பெற்றோர் மேட்ரிமோனி மூலமா வரன் தேடி இருக்காங்க. அப்போ பெங்களூருவை சேர்ந்த நமிதா சாகுவோட ப்ரொஃபைலை பார்த்து எல்லோருக்கும் பிடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் 2 வீட்டு பெற்றோரும் சேர்ந்து லோகேஷ் குமார் கெலாட்டுக்கும் நமிதா சாகுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல லோகேஷுக்கு பிசினஸ் செட் ஆகாததால மனைவி ஊரான பெங்களூருவுக்கு வந்து ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. இதுக்கிடையில வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து குழந்தைய கவனிச்சிட்டு வந்த நமிதா மேல கணவர் லோகேஷுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணா கூட உன்னுடைய போன் பிஸினே வருது, அப்படி யார்கிட்ட தான் பேசுறேன்னு கேட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. கடந்த சில மாதங்களாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாவே தான் இருந்திருக்கு. 3 வயது மகள் தன்னோட தாத்தா வீட்டுக்கு போயிருந்தப்போ வீட்டுல லோகேஷும் நமிதா மட்டும் இருந்திருக்காங்க. அப்போ நமிதாவுக்கு அவருடைய உறவினர் ஒருத்தர் போன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த லோகேஷ் போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்னதோட என்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட பேசுறத நீங்க எதுக்கு கேட்கணும், அப்படி என்ன உங்களுக்கு என் மேல சந்தேகம்னு கோபப்பட்டு கேட்டிருக்காங்க. இப்படியே கணவன் மனைவிக்குள்ள பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு பூதாகரமா வெடிச்சிருக்கு. வாக்குவாதம் முற்றுனதுல லோகேஷ் மனைவி நமிதாவை சர மாரியா தாக்கி கழுத்தை பிடிச்சு நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு நேரத்துல யாருக்கும் தெரியாம மனைவியுடைய சடலத்தை தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு தொலை தூரத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில சடலத்தை வீசியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது ஏப்ரல் 24ஆம் தேதி. 10 நாளைக்கு மேலாகியும் வீட்டுல நமிதா இல்லாததை கவனிச்ச ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி சந்தேகம் வந்திருக்கு. அவர் கொடுத்த தகவலை வச்சு போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் தாலி கட்டின மனைவிய கணவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலா சுத்திட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. தன்னுடைய குழந்தை மற்றும் பெற்றோர்கிட்டையும் நமிதாவுடைய பெற்றோர்கிட்டையும் நமிதாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, வீட்டுல வச்சே நானே கூட இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு. இன்னும் 2-3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதால நமிதா காணாம போயிட்டதா எல்லோர்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிடலாம்னு பிளான் போட்டிருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் போலீஸ் கிட்ட தகவல் சொன்னதால லோகேஷ் வசமா சிக்கி இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. லோகேஷ் தன்னுடைய ஸ்டுடியோவை டெவலப் பண்றதுக்காக கொஞ்ச நாளாவே மனைவி நமிதா கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்றதாவும் சொல்லப்படுது.
ஒரு சைடு பணம் கேட்டு கொடுக்காத ஆத்திரம், இன்னொரு பக்கம் மனைவி நடத்தை மேல சந்தேகம், இந்த ரெண்டும் சேர்ந்து லோகேஷ கொலைகாரனா மாத்தியிருக்கு. பேச்சு மூச்சின்றி கிடந்த மனைவியுடன் அரக்க பறக்க மருத்துவமனைக்கு சென்ற இளைஞர். பெண்ணின் உயிர் பிரிந்து பல மணி நேரமாக விட்டதாக கூறிய மருத்துவர்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் திருதிருவென முழித்ததால் ஏற்பட்ட சந்தேகம். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். 15 வயது மூத்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட 3 மாதங்களில் நடந்த பயங்கரம். நடந்தது என்ன? திடீர்னு என் மனைவிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, மயங்கி விழுந்துட்டாங்கன்னு பதற்றத்தோட பவானி அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு ஒரு இளைஞர். ஆட்டோவில் இருந்த அவருடைய மனைவியை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்து பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் அவங்க இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, உயிர் போய் பல மணி நேரம் இருக்குமே, ஃபிட்ஸ் வந்ததுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராம நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நைட்டு அசதியில தூங்கிட்டேன், அதனால கவனிக்கலன்னு சொல்லியிருக்காரு அந்த இளைஞர். நைட்டு தூங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, பின்ன எப்படி உங்க மனைவிக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் கரெக்டா சொல்றீங்கன்னு கிராஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மருத்துவர்கள். அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம அந்த இளைஞர் திருன்னு முழிச்சதை பார்த்து சந்தேகப்பட்ட மருத்துவர்கள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அவங்க பாணியில விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கார்த்தியுடைய களவாணித்தனம் வெளியே வந்திருக்கு. திருச்சி லால்குடியை சேர்ந்த 37 வயசான சூரிய பிரபாவுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு கடந்த 10 வருஷமா தன்னோட தாய் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஈரோடு பவானியை சேர்ந்த 22 வயசான கார்த்தி லால்குடியில உள்ள ஒரு பிரைவேட் பஸ்ல கண்டக்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பஸ்ல சூரிய பிரபா அடிக்கடி போயிட்டு வந்தப்போ கார்த்தி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல நெருக்கமாகி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் 15 வயசு வித்தியாசம் இருந்தும் கூட கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சூரிய பிரபா கார்த்தியோட சொந்த ஊரான ஈரோடு பவானியில உள்ள வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. கல்யாணமான 3 மாசத்துக்குள்ளேயே அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கிற கணவனுடைய செயல்பாடுகள் மேல சூரிய பிரபாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. கார்த்தியுடைய செல்போனை எடுத்து பார்த்தப்போ அதுல ஏகப்பட்ட இளம் பெண்களுடைய போட்டோவும் அவங்க கிட்ட கார்த்தி வழிஞ்சு வழிஞ்சு பேசின ஆபாச சேட்டுகளும் நிறைஞ்சு கிடந்திருக்குது. அதை பார்த்து நொறுங்கி போன சூரிய பிரபா கார்த்தி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு 22 வயசு, உனக்கு 37 வயசு, உன்னால என்ன திருப்திப்படுத்த முடியாது, என்ன என் போக்குல விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு 3 வேளையும் சோறு போடுவேன், அவ்வளவுதான், அதை விட்டுட்டு என்ன கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி எகிரி இருக்காரு. முதல் வாழ்க்கை தான் தப்பா போச்சு, 2வது வாழ்க்கையாச்சும் நல்லபடியா அமையும்னு நினைச்சு உன்னை நம்பி வந்தேனே, என்னை இப்படி ஏமாத்திட்டியேன்னு சூரிய பிரபா கோபத்துல கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. காலையில வீட்டுல கலைவரமே நடந்திருக்குது. நைட்டு மூக்கு முட்டை குடிச்சிட்டு கார்த்தி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ திரும்பவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு. எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சூரிய பிரபா சொல்ல அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு கார்த்தி பதிலுக்கு கத்தன்னு வீடே ரணகளமாயிருக்கு. அப்போ தலைக்கேறின போதையில இருந்த கார்த்தி வீட்டுல கிடந்த தலையினையை எடுத்து சூரிய பிரபாவோட முகத்துல அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். மனைவி இறந்தது கூட தெரியாத அளவுக்கு ஃபுல் போதையில இருந்த கார்த்தி நைட்டு ஃபுல்லா சடலத்துக்கு பக்கத்திலேயே படுத்து தூங்கியிருக்கான். காலையில எழுந்திருச்சு பார்த்ததும் மனைவி இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியான கார்த்தி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மனைவிக்கு ஃபிட்ஸ் வந்ததா சொல்லி கடைசியில வசமா சிக்கியிருக்கான். 15 வயசு வித்தியாசத்துல உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ண 3 மாசத்துல மனைவிய கொன்னுட்டு நாடகமாடின கார்த்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஆசைக்கு வர காதலுக்கும் அவசரத்துல வர காதலுக்கும் ஆயுசு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுக்கு இந்த சம்பவமே உதாரணம். வீட்டில் அமர்ந்திருந்த பிரபல ரவுடிக்கு இரவு நேரத்தில் வந்த செல்போன் அழைப்பு.
செல்போனில் பேசி முடித்த மறுநிமிடமே அவசரமாக புறப்பட்டு சென்ற ரவுடி ஹோட்டல் முன்பு காரை நிறுத்திவிட்டு நடந்து சென்ற போது அரங்கேறிய பயங்கரம். கண்ணிமைக்கும் நேரத்தில் சுத்து போட்டு விரட்டி வெட்டி கொன்ற கும்பல். ரத்தம் தெரித்து உயிர் துடிப்பதை பக்கத்தில் இருந்து செல்போனில் வீடியோ எடுத்த கொடூரம். நடந்தது என்ன? ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு நைட்டு 11 மணிக்கு ஹோட்டலுக்கு போன பிரபல ரவுடிய ஒரு கும்பல் சுத்து போட்டு விரட்டி வெட்டி கொண்ட சம்பவம் மைசூரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கர்நாடகாவிலையும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. மைசூர் பக்கத்தில் உள்ள கியாத மாரணஹள்ளி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் 33 வயசான கார்த்தி. ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்த கார்த்திக்கும் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு கேங்குக்கும் இடையில மோதல் வந்திருக்கு. அந்த மோதல்ல எதிரணியை சேர்ந்த இளைஞரை கார்த்திக் சரமாரியா அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. முதல்ல அடிதடி கேஸ்ல ஜெயிலுக்கு போன கார்த்தி மேல அடுத்தடுத்து கொலை முயற்சி, வழிப்பறின்னு ஏகப்பட்ட கேஸ் ஃபைலாகி மைசூருவிலேயே பெரிய ரவுடியா உருவாகிட்டதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. கெத்தான ரவுடிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எப்பவும் தன்னுடைய தார் கார்ல தான் ஊருக்குள்ள வலம் வருவாராம். வழக்குகளும் பகையாளிகளும் அதிகமானதால பாதி நாள் வீட்லையும் மீதி நாள் ஏதாவது ஒரு லாட்ஜ்லையும் தங்கறது தான் கார்த்திக்கோட வழக்கம். சம்பவத்தன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு, ரெடி பண்ணி வைங்க, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. மகன் ஆசையா கேட்குறானேன்னு அவங்க அம்மாவும் சுட சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டில் அம்மா கையால் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தப்போ கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு அவசரமாக கூப்பிட்றான், வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு கார்த்தி. நைட்டு 11 மணிக்கு மேல வருணாங்கிற ஏரியாவில் உள்ள ஒரு ஹோட்டல் வாசல்ல தன்னுடைய தார் காரை நிறுத்திட்டு கார்த்திக் ஹோட்டலுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. யாரு என்னன்னு திரும்பி பார்த்தப்போ 2 வீலர்ல 2 பேரு கைய காட்டிக்கிட்டே கார்த்திக்கை நோக்கி வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் கார்த்திக் கிட்ட வந்ததும் ஆவேசமா கைய நீட்டி ஏதோ பேசியிருக்காங்க. பதிலுக்கு கார்த்தியும் அவங்க கிட்ட கோபமா ஏதோ பேசியிருக்காரு. இது எல்லாமே ஹோட்டல் வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்துச்சு. பேசிட்டு இருந்தப்பவே அந்த 2 பேர்ல ஒருத்தன் திடீர்னு கார்த்திக்கை பிடிச்சு கீழே தள்ளி விட்டு அவர் மேல ஏறி உட்கார்ந்து சரமாரியா அடிச்சிருக்கான். அடுத்த நொடியே இருசக்கர வாகனம் கிட்ட நின்றுட்டு இருந்தவனும் கார்த்திக்கை பிடிச்சு அடிச்சிருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு கார் வந்திருக்கு. கார்ல இருந்து இரும்பு கம்பி, கத்தி, அரிவாளோட விறுவிறுன்னு இறங்கின 3 பேரு, ஏற்கனவே உள்ள 2 பேர்னு மொத்தம் 5 பேரும் சேர்ந்து கார்த்திக்க கண்மூடித்தனமா வெட்டி இருக்காங்க. எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்ச கார்த்தி தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காரு. ஆனா எங்கேயுமே ஓட விடாம 4 பக்கமும் சுத்து போட்ட கும்பல் கார்த்திக்க விரட்டி வெட்டி வீசி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கார்த்திக்கோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. போலீஸுடைய முதற்கட்ட விசாரணையில கார்த்திக்கும் இன்னொரு ரவுடியான பிரவீனுக்கும் இடையில ஒரு பெண் தொடர்பா பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதாவது கார்த்திக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணும் காதலிச்சதாவும், ஆனா இடையில அந்த பொண்ணு கார்த்திக்கோட லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு பிரவீன் கூட பேசி பழகுனதாவும், இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி பிரவீனையும் அந்த பொண்ணையும் வெட்டி கொன்னுருவன்னு மிரட்டினதாவும் சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட ரோட்ல வச்சு பிரவீனுக்கும் கார்த்திக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அப்ப கூடிய சீக்கிரமே உன் கதையை முடிச்சிடறன்னு கார்த்திக் பிரவீனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்லப்படுது. கார்த்திக் அரிவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு நினைச்சு பிரவீன் தான் கூலிப்படையை ஏவி கார்த்திக்க கொன்னதா கிடைச்ச தகவல் அடிப்படையில போலீஸ் பிரவீனை தேடிட்டு இருக்காங்க. கார்த்திக்குடைய உயிர் போற நொடிய நான் கண் கூட பார்த்து ரசிக்கணும்னு பிரவீன் கூலிப்படை கிட்ட சொன்னதாவும், அதனாலதான் கார்த்திக்கை வெட்டி கொன்னத அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் செல்போன்ல வீடியோ எடுத்ததாகவும் சொல்லப்படுது.
அது மட்டுமில்ல, வீட்டில் இருந்த கார்த்திகை நைட்டு நேரம் ஹோட்டலுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணதே அவர் லவ் பண்ற பொண்ணுதானும் சொல்லப்படுது. தலைமறைவா இருக்கிற பிரவீனையும் சிசிடிவி காட்சியில தெரிகிற கும்பலையும் பிடிச்சாதான் முழு விவரமும் தெரிய வரும்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி கொண்டிருந்த போது சுற்றி வளைக்கப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் ஒருபுறம் பிடித்து இழுக்க, உறவினர்கள் மறுபுறம் பிடித்து இழுக்க என கடற்கரையில் அரங்கேறிய சினிமாவை மிஞ்சிய பரபரப்பு காட்சி. உறவினர்களின் வாக்குவாதத்திற்கு மத்தியில் இழுத்துச் செல்லப்பட்ட கொலை குற்றவாளி. கடற்கரையில் சுற்றி வளைக்கப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி யார்? அவர் மீது என்னென்ன வழக்குகள் உள்ளன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல்ல நிறைய பக்தர்கள் புனித நீராடிட்டு இருந்தாங்க. அப்போ தன்னோட குடும்பத்தோட கோவிலுக்கு வந்த ஒருத்தர் கடல்ல புனித நீராடுறதுக்காக போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு அங்க வந்த போலீசார் அவரை சுத்தி வளைச்சி காவல் வாகனத்துல ஏறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த நபருடைய மனைவி, சொந்தக்காரங்கன்னு கூட வந்த எல்லோருமே போலீசார்கிட்ட மல்லு கட்டி இருக்காங்க. ஏன் இப்படி வந்து அரெஸ்ட் பண்றீங்க? என்ன காரணம்? வாரண்ட் இருக்குதா? அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம்னு கடுமையா வாக்குவாதம் பண்ணாங்க. எந்த வம்பு தும்பும் வேண்டாம்னு தானே ஊரை விட்டே ஒதுங்கி வேற பக்கம் இருக்கும். அப்படியும் வந்து சுத்தி வளைச்சா என்னதான் பண்றதுன்னு ஒரு லேடி சலிப்பா பேசினாங்க. ஆனா அத்தனை பேரையும் அசால்ட்டா டீல் பண்ண காக்கிகள் அவர் ஒரு கொலை குற்றவாளி, அதனால கைது பண்றோம்னு அலேக்கா தூக்கிட்டு போயிருக்காங்க. சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு கடற்கரையில நடந்த இந்த பரபரப்பு காட்சிக்கும் கைது செய்யப்பட்ட நபருக்கும் பின்னால பெரிய கிரைமே இருக்கிறதா காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள கீழக்கூட்டுடன் காடு பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த போலீசாரால இழுத்து செல்லப்பட்ட முத்துப்பாண்டி. 2023 சங்கரப்பேரியை சேர்ந்த கருப்பசாமிய மாமியார் வீட்டுக்குள்ள புகுந்து 9 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செஞ்சாங்க. தொழில் போட்டியாளர் லாரி செட் உரிமையாளர் சக்திவேல் தரப்பினர் தான் இந்த கொலையை செஞ்சதா தெரிய வந்துச்சு. அடுத்த சில மாசத்திலேயே கருப்பசாமி கொலைக்கு பழிக்கு பழியா தெற்கு சங்கரப்பேரியை சேர்ந்த லாரி செட் உரிமையாளர் சக்திவேலை 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆளு தான் முத்துப்பாண்டி. இதே மாதிரி இன்னும் 2 கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு முத்துப்பாண்டி. அது சம்பந்தமா சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 வழக்கு பதிவாகி இருக்குது. கூலிப்படையோட மெயின் தலைவனாவும் இருந்திருக்காரு முத்துப்பாண்டி. சென்னை செங்குன்றத்துல ஒரு கொலை வழக்கு, புதுக்கோட்டை காவல் நிலையத்துல கஞ்சா விற்பனை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள்னு பல வழக்குகள் முத்துப்பாண்டி மேல இருக்குது. இதுல ஒரு கொலை கேஸ்ல தான் முத்துப்பாண்டிய தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க போலீசார். அப்பதான் முத்துப்பாண்டி போலீஸ்ல சிக்காம இருக்க மொட்டை போட்டு பல இடங்கள்ல சுத்திட்டு இருக்கிறதாவும், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு குடும்பத்தோட வந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. உடனே அலர்ட்டான போலீசார் கோவில் முழுக்க கண்காணிப்பு பணியில இறங்கி இருக்காங்க. அப்பதான் கடல்ல புனித நீராடுறதுக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காரு முத்துப்பாண்டி. உச்சி வெயில்ல போயிட்டு இருந்த முத்துப்பாண்டிய குறுக்க வழிமறைச்சு உறவினர்கள் கிட்ட மல்லு கட்டி தூக்கி இருக்காங்க போலீசார். தனக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிவிட்டதாகவும், தன் மீது அன்பு காட்ட ஆளில்லை எனவும் அப்பாவி போல பேசி அனுதாபத்தை தேடியனவருடன் ஐடி பெண் ஊழியருக்கு தகாத உறவு. தனது கணவர் கண்டித்ததால் தகாத உறவை முறித்துக் கொண்ட இளம்பெண். தகாத உறவை தொடராவிட்டால் நிர்வாண வீடியோக்களை வெளியிட்டு அசிங்கப்படுத்துவேன் என மிரட்டல். கூடவே இளம்பெண்ணின் கணவருக்கு அனுப்பப்பட்ட நிர்வாண வீடியோக்கள். இளம்பெண்ணை மிரட்டிய நபர் யார்? அவரை போலீசார் தூக்கி வந்தது எப்படி? பின்னணி என்ன? அன்னோன் நம்பர்ல இருந்து தன்னோட வாட்ஸ்அப்புக்கு சில வீடியோக்கள், போட்டோக்கள் வந்திருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆன கணவர் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. அதுக்கு பிறகு அந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் மனைவி கிட்ட காட்டி, கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பண்ணின ஒரு வேலை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? இந்த அசிங்கம் எல்லாம் நமக்கு தேவைதானான்னு உடைஞ்சு போயிருக்காரு.
அதை கேட்டு குமுறி குமுறி அழுத மனைவி என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மனைவியை அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கணவர் தன்னோட வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்பின நபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அடுத்து கண்ணீரும் கம்பளையுமா வந்த அந்த தம்பதி கிட்ட போலீசார் விசாரணை செஞ்சப்பதான் வீடியோ அனுப்பினது யாரு, வீடியோவில் இருக்கிறது யாரு, என்ன பிரச்சனைன்னு எல்லாமே தெரிய வந்திருக்குது. சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் துறைப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம் பெண்ணோட டீம்ல நீலமேகம் அப்படிங்கிறவரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான நீலமேகம் அந்த இளம் பெண் கிட்ட முதல்ல ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காரு. அடுத்து எனக்கு சாப்பாடு பண்ணி தரக்கூட யாரும் இல்ல, தனியா தான் இருக்கேன், அன்பு காட்ட அக்கறை காட்ட யாருமே இல்லைன்னு சிம்பத்தி வர்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு அந்த இளம்பெண் நீலமேகத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்பத்துல இருந்து அந்த இளம்பெண் கிட்ட இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காரு நீலமேகம். ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போன பிறகும் பேசிய 2 பேரும் தங்களுடைய நட்பை தகாத உறவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அடிக்கடி காஃபி ஷாப் போறது, ஹோட்டலுக்கு போறது, சினிமாக்கு போறது, தனிமையில இருக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தனக்கு எதிரா மாறப்போகுதுங்கிறத அந்த இளம்பெண் யோசிக்கவே இல்லை. எந்நேரமும் செல்போன் சினுங்கிறது, மெசேஜ் வந்த வண்ணமா இருக்கிறது, ஷிஃப்ட் டைம் முடிஞ்சாலும் வீட்டுக்கு லேட்டா வர்றதுன்னு மனைவியோட நடவடிக்கையே டோட்டலா மாறி இருக்குது. ஒரு நாள் மனைவியோடைய செல்போனுக்கு வந்த மெசேஜை யதார்த்தமா கணவன் பார்த்தப்போ நீலமேகத்தோட லீலைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் மனைவியை திட்டாம அட்வைஸ் பண்ணியிருக்காரு கணவர். நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், ஏதோ தவறு நடந்துருச்சு, இனிமேல் அவரோட பேசாத பழகாதன்னு சொல்லியிருக்காரு கணவர். அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்த மனைவி கணவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோட நீலமேகத்துடைய செல்போன் எண், வாட்ஸ்அப்னு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனா நீ விட்டாலும் நான் விடமாட்டேன்னு விடாப்பிடியா இருந்த நீலமேகம் வேற ஒரு நம்பர்ல இருந்து இளம் பெண்ணுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போ நான் உங்களோட பழகின விஷயம் என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிடுச்சு, என் குழந்தைய பத்தி யோசிக்காம நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமே நாம பழக வேண்டாம், எனக்கு கால் பண்ண வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு டென்ஷனான நீலமேகம், என்ன பேசுற நீ, உன்னோட பேசாம பழகாம என்னால இருக்க முடியாது, என்னோட பேசிதான் ஆகணும், நான் கூப்பிடும் போதெல்லாம் தனிமையில இருக்க வரணும்னு கட்டாயப்படுத்தி இருக்காரு. அதுக்கு முடியவே முடியாது, ஏற்கனவே செஞ்ச தப்புக்கே எங்க போய் பாவத்தை கழிக்கிறதுன்னு தெரியல, இனிமேலும் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இளம்பெண். அப்பதான் தன்னுடைய சுய ரூபத்தையே காட்டியிருக்காரு நீலமேகம். என் கூட பழைய மாதிரி இருக்கலன்னா நாம தனிமையில இருந்த நிர்வாண வீடியோக்கள், போட்டோக்கள் எல்லாத்தையும் உன்னுடைய கணவர், சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லோருக்கும் அனுப்பி அசிங்கப்படுத்திடுவன்னு மிரட்டி இருக்காரு நீலமேகம். அப்பதான் நிர்வாண வீடியோக்கள், போட்டோக்கள் இருக்கிற விஷயமே அந்த இளம் பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நீலமேகம் அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பில்லைன்னு நம்பின இளம்பெண், என் வாழ்க்கையே போயிரும், தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழைப்பை துண்டிச்சிருக்காங்க. அதனால இன்னும் கடுப்பான நீலமேகம் இளம் பெண்ணுடைய கணவர் போன் நம்பருக்கு எல்லா வீடியோக்களையும் போட்டோக்களையும் அனுப்பியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இளம் பெண்ணுடைய கணவர். அடுத்து விசாரணைக்காக நீலமேகத்துக்கு போன் பண்ணியிருக்காங்க போலீசார். மனைவியோட வீடியோ பத்தி வெளியே தெரிஞ்சா அவமானம்னு நினைச்சு இளம் பெண்ணோட கணவர் போலீஸ்ல புகார் கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டிருக்காரு நீலமேகம். ஆனா தன்னுடைய மனக்கணக்கு மண்ணா போனதால சென்னையை விட்டே தப்பி ஓடி தன்னுடைய சொந்த ஊரான கும்பகோணம் சூளையப்பன் பகுதிக்கு போயிட்டாரு நீலமேகம். ஆனா செல்போன் எண்ணை வச்சு ட்ரேஸ் பண்ணி கும்பகோணத்துக்கே போய் நீலமேகத்தை தூக்கிட்டு வந்த போலீசார் அவருடைய செல்போன்ல இருந்த போட்டோஸ், வீடியோஸ்னு எல்லாத்தையுமே கைப்பற்றி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில்.
விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.